என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இந்த ஆண்டோர் சபையை சிறந்தாழ்த்தி வணங்கி இந்த ஆய்வுக் கட்டுரையை தொடங்கலாம். முதல்ல இந்த டிஸ்க்ளைமர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பொறுப்பு துறப்பு. இது முழுக்க முழுக்க ஒரு ஆய்வுக் கட்டுரை. ஆக அதனை நாம் ஆய்வு அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்குரு வித்து குருவரை எனவோர் முத்திக்குரு வித்து குருவரை எனவோர் முத்தை தருவத்தி திருநகை அத்தி. பாருங்க, அருணகிரிநாதர் தான் உலகத்தின் முதல் ரேப் பாடகர். சரிதானுங்களா? அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன். அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன். அதிர வீசி வாதாடும் விடையிலேறு மாறாட அருகு பூட்ட வேதாளம் அவையாட. ஆக உலகுக்கு சொல்லிசை என்றதை அறிமுகப்படுத்தியவர் அருணகிரிநாதர். அந்த வழியிலே இன்றைய ஒரு இளைஞன் எப்படி சொல்லிசையால் முருகனை அணுகுகிறார்? இந்த அவையிலே எத்தனை பேர் இளையோர் கை தூக்குங்க. அங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஆக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் முருகனும் வாழ்வியலும். ஒரு இளைஞன் அவன் வாழ்வியலில் முருகனை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறான்? அவையின் அனுமதியோடு ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? அவை ஒரு பதில் எனக்கு கேட்கல. ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? ஏன் கூடாது? அப்ப இளைஞர்களை நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டால் வருங்காலத்தில் யாரை கொண்டு போய் இந்த முருகனை வழிபட செய்வது? இங்கே இளைஞர் படை திரண்டிருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? எங்களுக்கு இந்த பாட்டு தான் வேண்டும். நான் அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேங்க. 50, 60, 70 கூட தலையெல்லாம் கையெல்லாம் ஆடிச்சு. ஆக இதை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த இளைஞன் நீங்க பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் மிக புகழ் பெற்றிருக்குது. அந்த இளைஞன் பேர் கெளுத்தி. சரிங்களா? இப்ப அடுத்த ஆண்டு தைப்பூசத்துக்கு நம்ம நாட்டு முருகன் இந்த பாடலுக்கு வந்துருவாரு. ஆக அதற்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆக ஏதோ ஒன்று எங்கோ ஓர் இடத்தில் நமக்கு சரியாக இல்லை. அவர் ஒரு இளைஞர், இப்ப 50 வயசு, நம்ம நாட்டு கவிஞர். எங்களுக்கு சாமி நீதான், எங்க ஊருக்கும் சாமி நீதான். எங்க அப்பனே முருகா, நினைவு தெரிந்த நாள் முதலா நீதானே முதல் கடவுள், பிறகுதானே உங்க அண்ணன் மூலக்கடவுள். முதலில் பள்ளிக்கு, பிறகு பரீட்சைக்கு, அதன் பிறகு வேலைக்கு, அதற்கும் பிறகு முக்கியமா பாருங்க காதலுக்கு. எல்லாமே நீதானே முருகா. உருவான காதலை நிறைவாக்கி கொண்டதும் உன் சந்நிதியில், உன் காலடியில் தானே. எங்க அப்பனே முருகா, பள்ளிக்கு பை, பரீட்சைக்கு பென்சில், வேலைக்கு பூ, காதலுக்கு மட்டும் மனத்தில் வைத்துக்கொண்டு வேண்டியது உன்னிடம்தான். எங்க அப்பனே முருகா, இதுவரை சரி, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமும் நீயே எங்க அப்பனே முருகா. வேல் வேல். அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு கவிதை. தமிழ் செல்வம் என்பவர் கிள்ளானை சேர்ந்த ஒரு கவிஞர். அவர் எழுதியிருக்கார். இவருக்கு ஒரு 50, 55 வயது இருக்கும்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஆக இவருடைய பார்வையில் முருகன் வாழ்வியலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். முருகன் வாழ்வியல்னா என்னங்க? முருகனை என் கூட நான் முருகன் கூட வாழணும், இல்லை முருகன் என் கூட வாழணும். இப்ப 2மே இல்லை. நம்மளா ஒரு கற்பனையில வாழ்வியல் சொல்லிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான்.
ஆக இந்த இளைஞனையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் சொல்றது சரி அப்படின்னு இரண்டையும் எந்த புள்ளியில் நாம் இணைப்பது? அப்ப கொண்டு போய் சேர்த்தாதாங்க முருகனும் வாழ்விகளும் ஒன்னா வரும். அப்ப இந்த இளைஞர் படையை ஒதுக்கி விட்டு நான் கும்பிடுகிறேன், நான் இவ்வளவு நாள் படிக்கிறேன், திருப்புகழை படிக்கிறேன், திருமுருகாட்சி படையை படிக்கிறேன், அப்படி என்றால் எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆலயம் 10,000 நாட்டல், அண்ட சத்திரம் 1000 கட்டல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நாம் பாரதியார். ஆக கல்வி என்பதை முருகன் நமக்கு சொல்லிவிட்டான். ஐயா முதல்ல சொன்னாரு, நம்ம சிவாச்சாரியர் சொன்னாரு, ஞானம் என்பது முருகனால் கொடுக்கப்பட்டு விட்டது, அதை நாம் பாதுகாக்கின்றோமா? ஆக வாழ்வியலோடு சேர்த்து கொள்கின்றோமா? அதுதாங்க முக்கியம். வாழ்வியலை பிரித்திய மற்ற சமயங்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றன? ஐயா முதல்ல ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு, நாம் எங்கோ பாதை தவறி மடை மாறி போய் கொண்டிருக்கிறோம். அந்த சமயங்கள் செய்யக்கூடிய அந்த தொண்டை நாம் ஏன் செய்ய முடியவில்லை? இதற்கு நாம் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டியது, நமக்கு எங்கோ ஓரிடத்தில் ஓட்டை இருக்கிறது. அண்மையில் ஒரு நண்பர் கம்போடியாவுக்கு போயிட்டு வந்தாரு. அங்க படைப்படையாக கம்போடியர்கள் பெரும்பாலும் பௌத்தர்கள், அவர்களை மற்றொரு மதத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தூரம் அவ்வளவு படைப்படையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்களாம். அவர் ரொம்ப வருத்தமா சொன்னார். நான் சொல்றது கம்போடியா, நம் தாய் மண்ணை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரிங்களா? ஆய்வு கட்டுரைனா முதல்ல நம்மளுக்கு காட்சி தொகுப்புலாம் வரும் இல்லைங்களா? இது வாழ்வோடு கலந்த சமயம் அப்படின்னு சொல்றோம். எப்படி? தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம் எல்லாம் தொன்று தொட்டு முந்தோன்றிய மூத்த குடி. மூத்த குடியில் இப்போ ஒன்று மட்டும் பின்னால் உள்ளது மட்டும்தான் இருக்குதுங்க. முன்னுக்குள்ளதான் எடுத்துட்டோம். சரிதானுங்களே? முருகன் வழிபாட்டுக்குரிய கடவுள் மட்டுமல்லர், முழுமையான வாழ்க்கை முறையின் சின்னம். அதெல்லாம் ஐயாலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை நம்மளும் படிச்சிருக்கோம். ஏன் தமிழ் கடவுள் முருகன் ஒப்பிட்டு பேசும்போது ஆறுமுகம் 12 18 இப்படி எல்லாம் எதுக்கு வச்சோம்? தமிழ் மொழிக்குரிய 18 உயிர்மெய் எழுத்து, உயிர் எழுத்து எல்லாம். முருகு அப்படி, முருகு யார் கூட? தமிழ் கூட என்னது? வல்லினம், மெல்லினம், இடையினம், இதையெல்லாம் நம்ம படித்து விட்டோம். இதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் அடுத்த தலைமுறைக்கு எதையும் கொண்டு போய் சேர்க்க போவதில்லை. ஆக முருகனை இந்த வாழ்வியல் தமிழர் அறிவியலாக கொள்ள வேண்டும். சயின்ஸா கொண்டா மட்டும்தான், சயின்ஸா நீங்க சொன்னா மட்டும்தான் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறான். ஏனென்றால் கல்வி அப்படி இருக்கிறது. அந்த காலத்துல நம்ம என்ன செய்தோம்? இது இப்படிதான். அதுக்கு மேல கேட்டா இன்னொரு கண்ணத்தையும் காட்ட வேண்டும். ஆனால் இப்பொழுது உள்ள மாணவன் நம்ம கேள்வி கேட்கிறான். அப்ப கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணுமா இல்லைங்களா? கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் நாம் அங்கேயே நின்று விடுவோம். கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திற்கு அவன் சென்று விடுவான். இழப்பு நமக்கு. நாம் எந்த வாழ்வியலிலும் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டிலலாம் உங்களுக்கு பையனுங்க இருப்பானுங்க. முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு செலவு? 2 மணி நேரம் காத்திருந்து முடி வெட்டுறாங்க. யாருக்கு? முடிவினை கலைஞருக்கு என்ன செஞ்சுட்டு போனோம்? சந்திப்பு அப்பாயின்மெண்ட் வைத்து விட்டு போய் 2 மணி, வேற எதுக்கும் பொறுமையெல்லாம் காத்திருக்க மாட்டாங்க. நம்ம பையன் நீங்க பார்த்துருக்கீங்களா? முடியை வெட்டி அழகா இப்படி கூறாக்கி இங்கிட்டு 2 கோடு போட்டு அங்கிட்டு 2 கலர் அடிச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முருகன் மாதிரி அழகா இருக்கணும்னு ஒரு வாழ்வியல் தத்துவத்தை தெரிந்து கொண்டான். சரிங்களா? அதை நாம் வரவேற்கிறோமா இல்லையா?
பார்க்கறதுக்கு நல்லா எடுப்பா இருக்கணும், நான் முருகனை மாதிரி அழகா இருக்கணும், அவனை போல எப்போதும் இளமையா இருக்கணும் அப்படின்ற வாழ்க்கை தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்றைய இளைஞன் மற்ற தத்துவங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு நாம ஏதாச்சும் செஞ்சாகணுமா இல்லைங்களா? சரிங்களா? ஆக இதைத்தான் வாழ்வியல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஞானம் என்பது ஐயா சொன்ன மாதிரி திருவாசகத்துல ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வேலை வணங்குவதே வேலை. ஏன்? எனக்கு ஞானம் கிடைக்க வேண்டும். ஞானம் என்பது ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்க வேண்டும். wisdom must be wide, broad, deep. இதுக்கு பேர் தான் wisdom. நாலேஜ் வேறங்க, wisdom வேற. ஞானத்தை நோக்கி போக வேண்டும் என்றால் நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும். 6 படை, அதை ஏன் நாம் வாழ்வியலில் கொள்ள வேண்டாம்? 6 படை என்பது, அறுபடை வீடு என்பது 6 புலன்களை அடக்கு. அப்ப 6 கூடை எல்லாம் கொடுத்து கொண்டு வா. முதல் ஐயா சொன்ன மாதிரி எங்கிருந்து ஏற்ற முடியாத நீ இந்த 6 கூட படிச்சு இந்த 6 நீயே உன் பயிற்சி செய். பயிற்சி முயற்சியா, அந்த முயற்சி தான் உனக்கு வினையூக்கம் தரும். இல்லை என்றால் அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். மற்றவரை நம்பி சமயம் என்பது மற்றவரை நம்பி நாம் வாழ முடியாது. நாம் ஏதாவது நமக்குள்ளே ஏற்றினால்தான் சமயம் வரும். நம்ம சிவாச்சாரியர் ஐயா தெளிவாக தான் சொன்னாரு, நமக்குள்ளேயே அந்த ஞானத்தை நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அம்போதான். சரிங்களா? ஆக இந்த இளைஞர்களை நாம் வழிப்படுத்த வேண்டும் என்றால், அவர்களை ஒரு நெறிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த சமயமும் வாழ்வியலும் அறிவோடு இருக்க வேண்டும். ஞானம் என்பது அறிவியலோடு தெளிய வேண்டும் என்பதை நாம் சொன்னால் மட்டுமே அந்த வாழ்வியலை நாம் கொள்ள முடியும். அடுத்து இதுதான் நம்ம இப்ப பேசிட்டோம். 6 புலன்கள். இதை தொல்காப்பியம் சொல்லுது. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, பிறகு 4அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5அறிவதுவே அவற்றோடு செவியே, 6அறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் வெளிப்படுத்தினரே. இந்த 6க்கும் இது ஒரு பொருள். 6 அறிவு என்பது பகுத்து தெரியும் அறிவு. எங்கிருந்து வருகிறது? அடிப்படை 1ஆம் அறிவிலிருந்து படிப்படியாக வளர்ந்து 6 அறிவுக்கு வர வேண்டும். இதைத்தான் முருகனும் சொல்கின்றான். 6 படை வீட்டிலே கடந்து 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 உங்கள் வாழ்க்கை நெறிகளை எல்லாம் கடந்து, பட்டறிவை எல்லாம் கடந்து, இந்த கிரியை எல்லாம் கடந்து அடுத்து ஞானத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். தெளிவா சொல்லு. எல்லாம் தெளிவா இருக்கு. சமயத்துல எங்கேயோ ஓட்டம் இருக்குது, நம்ம போய் சேர்க்கறதுல அவ்வளவுதாங்க. அதுவும் குறிப்பா இளையோர்கிட்ட நாம் கற்றுக்கொண்டோம். சரி, நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விதம் மாறிவிட்டது. பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் என்ன பாடுபாடு, இப்ப இதுல வேற 2, இனி வகுப்புல 2 ஆசிரியர் வர போறாங்களா எப்படின்னு தெரியல. சரிங்களா? ஆக வாழ்வியல் பாடம் கல்வி மட்டுமின்றி அனுபவ ஞானமும் முக்கியம். அடுத்து போர். முதல்ல இதை கொஞ்சம் விளக்கமா சிவாச்சாரியர் ஐயாவும் சொல்லிட்டாரு, நம்ம குருக்கள் ஐயாவும் சொல்லிட்டாங்க. எப்படி இந்த போர் என்பது, சூரபன்மனை அழிப்பது என்பது உள்ளுக்குள்ளே உள்ள எதிரிகளையும் அழித்து வெளியே இருந்து வரக்கூடிய எதிரிகள் என்னது? போயிட்டு எதிரிகள்னு நம்ம ஆளுங்க வீரம். உடனே நமக்கு 2 முக்கியங்க. என்னது? சங்க காலம் தொட்டு நமக்கு 2 தான் முக்கியம், காதலும் வீரம். அப்ப நம்ம பையன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? வீரம்னா இப்படி பின்னாலே இருந்து ஏதாச்சும் இருக்கணும், இப்படி இங்கிட்டே இருந்து ஏதாச்சும், இதுதான் வீரம் நினைத்து கொண்டான். வீரம் என்பது அதையும் கடந்தது. அதனை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? அதற்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டுமே. ஆகதான் இந்த வாழ்வியல் எவ்வதுரைவது உலகு, உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவுன்னார் வள்ளுவர். இந்த உலகம் போகிற போக்கில் நீ போய், அப்போ அவன் போகிற போக்கில் இப்போ நீ கைபேசி கொடுக்காம இருந்தால் அவனாலும் வாழ முடியாது, நம்மளாலையும் வாழ முடியாது. கடையில் சும்மா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா ஒரு பிள்ளை நிறுத்த அந்த கற்றுக்கிறது. ஏன்னா என்ன கொடுக்கல? கைபேசியை கொடுக்கல. அது சாப்பிட கூட அங்கே வரல, அதுக்கு வேண்டியது கைபேசி. கைபேசியை கொடுத்துருங்க, உடனே கொடுத்துட்டாங்க, அதோட அமைதியாயிடுச்சு. இப்படியே நாம்
பழக்கி கொண்டு போனால், ஏனென்றால் அது ஒரு இன்றியமையா கருவியாகிவிட்டது இன்றைக்கு. அந்த இன்றியமையா கருவியை நாம் பயன்படுத்தினால்தான் பள்ளிக்கூடத்தில் பாடமே நடக்குது. ஆக அதனை சரியான வழியில் நாம் கொண்டு போய் அவர்களிடம் சேர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த முருகனோட வாழ்வியலோடு இணைந்த தத்துவம் நமக்கு மிக முக்கியமாகிறது. சரிங்களா? அடுத்து காதலும் கருணையும். இது ஐயா முதல்ல சொல்லிட்டார். எப்படி? ஏன் வள்ளி திருமணம், ஏன் தெய்வானை திருமணம்? அப்போ இது இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி எல்லாம் சேர்த்து இங்கே உருவாக்குறது எல்லாம் வந்து சிவாச்சாரிய விளக்கமாக சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே மனித உறவுகளை பற்றியும் ஐயா சொன்னாங்க. இது ஒரு குடும்பமாக, இப்போ இந்த மாநாட்டை பற்றி அவர் உதாரணமாக எடுத்துக்கொண்டார் பாருங்க. எடுத்துக்காட்டாக சொல்லும் பொழுது இந்த மாநாட்டுடைய வெற்றி எப்படி அமைந்தது, இந்த சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி அமைந்தன என்பதையும் அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆக இந்த மனித உறவுகளை மேம்படுத்துவது, வாழ்வியல் முக்கியத்துவம், காதல், குடும்ப பிணைப்பு, ஒற்றுமை, கருணை, இதை எல்லாமே முருகன் சொல்லிக் கொடுக்கிறார். வாழ்வியலோடு நாம் பிணைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் நம்ம விட்டுறோம். எங்க வாழ்வியலோடு எப்படி ஒன்று சேர்ப்பது? வேறு விதத்தில் போய் சேர்த்துருவோமோ? இதற்கெல்லாம் அடிப்படை தான் அடுத்தடுத்து நாம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்துங்க, முருகன் இளையோருக்கான எடுத்துக்காட்டு. அழகிய முன்மாதிரின்னு அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இவர் தான் அழகிய முன்மாதிரி. ஏனென்றால் முருகன் அழகு, அவன் காட்டக்கூடியதான் நமக்கு எடுத்துக்காட்டு. அவனது இளமை, துடிப்பு, தீரம், லட்சியம் நமக்கு வழிகாட்ட வேண்டும். எப்படி அவர் வந்து இளமை துடிப்போட எல்லாவற்றையும் செய்கிறாரோ, முருகன் செய்தாரோ, அந்த கோபத்திலும் நியாயம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக அவர் நமக்கு அந்த கதையை சொன்னால், அது புராணமாக இருந்தாலும் சரி, வரலாறாக இருந்தாலும் சரி, அது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதுபோல அந்த மந்திரம், அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அல்லவா, அந்த ஓம் எனும் மந்திரம், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால், இப்ப நாட்டுக்கே ஒளி கொடுக்கக்கூடியது என்னங்க? இப்ப நான் சொல்லிட்டேன்னு வைங்க, நாளைக்கே மாத்தினாலும் மாத்திடுவாங்க. நாட்டுக்கே ஒளி கொடுக்கக்கூடியது, மின்சாரம் கொடுக்கக்கூடியது எது? அந்த நிறுவனம் தான். அந்த நிறுவனமே எப்படி இருக்குது பாருங்க. இது வெளியே போய் சொல்லிடாதீங்க, அப்புறம் நாளைக்கே தலைகளாக மாறிடும். சரிங்களா? அந்த அதோட சின்னத்தை அழகாக பாருங்கள். ஓம் என்பது அங்கே தெரியும். ஏன் அதுக்கு வச்சாங்க ஓம்னு? மின்சாரத்தை அளக்கக்கூடியது ஓம் என்ற அளவீடு, OHM. நீங்கள் நல்லா பாருங்கள். நம்ம நிறைய விஷயத்தை பார்க்குறோம், நிறைய செய்திகளை பார்க்குறோம், ஆனால் உன்னிப்பாக பார்க்க கவனிக்க தவறி விடுகிறோம். அப்படியே உன்னிப்பாக பார்த்து நாளைக்கு சமூக ஊடகத்திலையும், டிக்டாக்லையும், இன்ஸ்டாவிலையும் போட்டால் அடுத்த நாள் அது கெட்டு குட்டிச்சோராக போய்விடுகிறது. இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பங்காக, நம்முடைய அடுத்து வரும் தலைமுறைக்கு. அடுத்து இயற்கையோடு இசைந்த வாழ்வு. இன்றைக்கு பிரேசில்ல 110 நாடுகளின் தலைவர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு தொடங்கிருச்சு. 10 நாளா, இது 6வது நாள். பிரேசில்ல COP30 மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. நம்மெல்லாம் இங்க வந்து எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்லைங்க. 1.5 விழுக்காடு 1.5 பாகை செல்சியஸ், 1.5 டிகிரி செல்சியஸ். அதில் அந்த 0.5 ஏறனாலே செத்து போயிடுவோம். இந்த கடந்த 20-30 ஆண்டுகளாக நம்முடைய உலகம் வெப்பமாகிக் கொண்டே இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நம்ம கவலை இல்லைங்க. ஆனால் அடுத்த தலைமுறையை வளர்க்குறோம். அடுத்த தலைமுறை வாழ்றதுக்கு இடம் இருக்கணுமே. அதைத்தான் முருகன் சொல்லிக் கொடுக்கிறான். குன்றுதோடும் இருக்கிறான் குறிஞ்சி கடவுள், இயற்கையோடு இரு, இயற்கையை மறந்தால் அழிந்து போவாய். எல்லா பாடலுமே நீங்க பாத்தீங்கன்னா, சங்க பாடல் தொடங்கி திருமுறை தொடங்கி நீங்க முருகன் பாடல், எல்லா திருப்புகழ் பாடல் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையை சொல்லாமல் இருக்காது. என்வாயரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி லைஃப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா சில விஷயத்தை ஆங்கிலத்தில் சொன்னால் தான் நம்மளால் உன்னிப்பாக கேட்பான். சரிதானுங்களே? வெள்ளைக்காரன் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும். இல்லை அந்த காலத்தில் பல்லு விளக்கும் போது கறிக்கொட்டை பயன்படுத்தணும். இப்போ உள்ளவங்ககிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் மனுஷன் விளக்கியிருப்பானா இப்படி அப்படின்னு. ஆனால் ஒரு பிரபலமான நிறுவனம் சாக்கோல் டூத் பேஸ்ட் கொண்டு வந்துருச்சு, வெரி குட்ட்டான். எங்க இருந்துங்க எடுத்தாங்க? நம்ம கிட்ட உள்ள கறிக்கொட்டையில பல்லு விளக்கத்தை எடுத்து அவன் செஞ்சா வெரி குட். நம்ம சொன்னா முடியாது, ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம், நம்மளும் அப்படி பழகிட்டோம். இதை மாற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இதை மாற்றுவதற்கான ஒரு புள்ளியாகத்தான் இந்த மாநாட்டை நாம் கொள்ள வேண்டும். இளையோருக்கு அடுத்ததை கடத்த வேண்டும் என்பதுதான் இது முக்கியம். அப்பதான் வாழ்வியல் இருக்கும், இல்லைன்னா வாழவே மாட்டோம். ஆக இயற்கையோடு இசைந்து வாழ வேண்டும் என்பதை உலகுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறான் இறைவன், நம் முருகன். அதை மறந்துடாதீங்க. உலகத்தில் எங்கேயோ நம்ம உட்காந்து நம்ம எல்லாம் குழுன்னு உட்காந்துருக்கலாம், ஆனால் வெளியே எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவை நாம் மீட்டு எடுக்காவிட்டால் எதுவுமே நடக்க போவதில்லை. இவ்வளோ எல்லாம் சேர்த்து 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 வச்சு யாருக்கிட்ட கொடுக்க போறீங்க? யாருக்கிட்டையும் நாம் கொடுக்க முடியாது. சரிங்களா? அடுத்து ஆக இங்க தாங்க நமக்கு முக்கியமாக வர வேண்டியது. தமிழ் முருகு, அழகு எல்லாம் மூணு மூணு எழுத்தா வருது பார்த்தீங்களா? அது கூடயே வருது மரபு. மரபு என்றால் நம்முடைய மரபணு. நம்முடைய மரபணு என்பது டிஎன்ஏ. டிஎன்ஏ என்பது டயாக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏ என்பது தான் நாம யாரு, நாம எப்படி வாழ்றோம், இதை எல்லாவற்றையும் நமக்கு தலைமுறை தலைமுறையாக திரிந்து திரிந்து அப்படியே எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ்எஸ்ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் எல்லாம் மாறி மாறி வரும். அதில் தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையே. ஆக தலைமுறை தலைமுறையாக அதை படியெடுக்க முடியும். அந்த டிஎன்ஏ எப்படி இருக்கிறது? அந்த டிஎன்ஏவுக்கு நிகராக அந்த டிஎன்ஏ, அடுத்த ஸ்லைட் போடுங்க, அந்த படம் அதை பாருங்க, டபுள் ஹெலிக்ஸ். இதை முறையாக 1953 தான் டிஎன்ஏ மரபணு இரட்டை சுருளாக இப்படி திரிந்து நிற்கிறது. அதிலிருந்து தான் அடுத்து அப்போ முக்கியமான ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இதை தலைமுறை தலைமுறையாக படியெடுக்க முடியும், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். அப்புறம் தாங்க வந்துச்சு நிறைய. இது எப்படிங்க உங்களுக்கு என்ன இந்த டிசீஸ், இந்த டிசீஸ் உங்க அப்பாவுக்கு இருக்குங்க, அதனால வந்துருச்சுட்டான். ஏன்னா இவன் சொல்லிட்டார்ல, வாட்சன் கடந்த வாரம் தான் இறந்து போனாரு. வாட்சன் தான் கண்டுபிடிச்சாரு 1953 டிஎன்ஏ டபுள் ஹீலிக்ஸ் வடிவத்தில் இருக்குது அப்படின்னு. கடந்த வாரம் அவருக்கு அமெரிக்கா அஞ்சலி செலுத்தியது. வாட்சன் கிரீக் கண்டுபிடிச்சாங்க. கிரீக் 2004 இறந்துட்டாரு. இந்த டிஎன்ஏவில் டிஎன்ஏ என்பதில் என்றைக்கு நாம் இனம் தா மீ இல் என்பதை உள்ளுக்கு புகுத்துகிறதோ, டிஎன்ஏவுக்கு நிகராக தமிழ் என்ற இந்த உலகத்தின் மூத்த மொழி, உலகத்தின் செம்மாந்த மொழி, இந்த உலகத்தின் உணர்வுக்குரிய மொழி, அதை எப்படி அந்த டிஎன்ஏவுக்கு நிகராக தா மீ இல் என்று என்றைக்கு கொண்டு வருகிறோமோ அன்றைக்கு எல்லாம் திரியும், மாறும். அதற்கான வழியைத்தான் நாம் தேட வேண்டும். அதுதாங்க வாழ்வியல். முருகன் சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் அதுதான். முருகு, அழகு, தமிழ், மரபு, வாழ்வு. இதைத்தான் கேட்டாரு. குனித்த புருவமும் குப்பை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தினார் திருநாவுக்கரசர். ஏன் கேட்கிறாரு? நம்மளோட சமயம் என்ன சொல்லுது? எனக்கு முக்தி கொடுன்னு. ஆனா திருநாவுக்கரசர் அப்புறம் என்ன சொல்றாரு? எனக்கு மீண்டும் மனித பிறவியை கொடு. இந்த மனித பிறவியில வந்தா தான் நான் உன்னை பார்க்க முடியும், உனக்கு சேவை செய்ய முடியும், உன்னை வழிபட முடியும், உன்னோடு இணைய முடியும்.
அந்த பேர் ஆனந்தத்தை எனக்கு கொடுன்னு அவர் 80 வயசுக்கு மேலே கேட்டார். ஆக இந்த வாழ்வியலோடு நாம் இருக்க வேண்டும் என்றால், முருகன் நம் வாழ்வியலோடு இணைய வேண்டும் என்றால், அந்த முருகன் தான் தமிழ் கடவுள். அந்த தமிழ் என்பது நமது மரபில் இருக்க வேண்டும், மரபணுவில் செல்ல வேண்டும் என்பதை உறுதியாக கொள்வோம். நன்றி, வணக்கம். இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கும் அனைவரும், தத்தோ அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அவர்களும் எல்லாரும் கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழு பிடி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத துணை, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். பல சான்றுகளோடு தம்முடைய ஆய்வு கட்டுரையை மிக சிறப்பாக படைத்த முனைவர் மு. சங்கர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறோம்.